வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். ஜூலை 22ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை உள்ள தனுசு ராசி பலன். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிருங்கள். பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசி மக்களாகிய நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக உங்களில் சிலர் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை சந்திக்க நேரிடும். இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனதையும் சிந்தனையும் ஒருமுகமாக நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே மறக்காமல் செயல்படுங்கள். இருந்தும் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதில் சிக்கல்களை எதிர்கொண்டால் உங்களை விட வயதான ஒருவர் அல்லது அனுபவம் வாய்ந்த உங்களுக்கு தெரிந்த குடும்ப உறுப்பினர்களின் உதவியை நாடுங்கள். அவருடைய அனுபவ வார்த்தைகள் உங்களுக்கு உதவக்கூடும். இந்த வாரம் நீங்கள் உங்களின் அனைத்து வகையான நீண்டகால முதலீடுகளையும் முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களின் கிரக நிலையை இணைப்புகள் யாவும் சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவே முதலீடுகளை தவிர்த்து நலமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்குங்கள். தனுசு ராசி மக்கள் சாதாரணமாக நீங்கள் வெளியே சென்று உங்கள் நண்பர்களுடன் கலந்து ஆலோசனை செய்யலாம் உங்களுடைய முதலீடுகள் பற்றி. இதனால் உங்களின் பணம் தொடர்பான பெரிய முடிவுகள் எடுப்பதில் ஓரளவு நீங்கள் வெற்றி பெற உதவும் சூழல் இருக்கிறது. தனுசு ராசியை பொறுத்து 4வது வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் தனுசு ராசி மக்களோ அல்லது உங்கள் குடும்பத்தினரோ வெளிநாட்டில் குடியேற விரும்பினால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது சார்ந்த செய்திகள் உங்களை வந்தடையும். இந்த சூழலில் உங்கள் கனவை நிறைவேற்ற நீங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தனுசு ராசியை பொறுத்து சனி பகவான் 3வது வீட்டில் இருப்பதால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்பு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வுகளை பெற உதவும் மற்றும் அதற்கு உகந்த சம்பள உயர்வை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் இந்த விதமான உங்கள் முன்னேற்றத்தை பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அறிந்து பெருமைப்படுவார்கள். மேலும் உங்கள் குடும்பத்தில் இழந்த உங்களது மரியாதையை மீண்டும் உங்களால் வெற்றிகரமாக நிலைநிறுத்த முடியும். இந்த வாரம் தனுசு ராசி மாணவர்கள் தங்களது படிப்பில் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கிறது. காரணம், இந்த நேரத்தில் தனுசு ராசி மாணவர்களின் புரிந்து கொள்ளும் திறன் சிறப்பாக இருக்காது. சோர்ந்து இவர்கள் இருப்பார்கள். இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் கவனத்தை சிதைக்கும் எந்த ஒரு மோசமான செயலையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மற்றும் வரவிருக்கும் தேர்வுகளுக்கு கடினமாக உழைத்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் தயாராக வேண்டும். இதனால் நீங்கள் உங்களின் படிப்பில் சிறந்த விளங்க முடியும். உங்களுடைய படிப்பில் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களை பாராட்டுவார்கள். தங்களுடைய சக மாணவர்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்து வாழ்வை வளமாக வாழ்வதற்கு உண்டான மகிழ்ச்சி அடைவீர்கள். தனுசு ராசி மாணவர்களுக்கு ஆலோசனை என்பது எதிலும் அதிகமான ஆசையை வளர்த்து கொண்டு சிரமப்படுவதை உணர்ந்து தங்களை முழுமையாக உணர்ந்து அதற்கு தக்கவாறு நீங்கள் ஆசைப்படுவது மிகவும் நன்றாக அமையும். ஆகவே கையளவு விருப்பம் இருந்தாலும் அதை திறம்பட செயல்படுத்த நுட்ப அறிவு வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். யாவும் நலமாகும். சனிக்கிழமை பெண் தெய்வங்களையும் காளி அல்லது துர்காதேவியை வணங்கி அவர்களது ஆசையை பெறுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.